செம்மையா இருந்தது. செம்ம ஹைலைட் அதெல்லாம். அது ஃபர்ஸ்ட் அவருக்கு கொடுத்த சான்ஸ், அது செம்மையா பண்ணிட்டாங்கன்னா இதுலயே பண்ணலாம், எல்லாரும் பார்க்கலாம், செம்ம என்ஜாய் பண்ணலாம். அட்மேன் அது மகளிர் 20-25 பேர் கிட்ட இருப்போம். நாங்க சின்னதுல இருந்தே ஃபேன்ஸ் எஸ்டிஆர். பத்து தலை பாத்திருக்கோம், வீட்ல பார்த்தது இல்ல, ஷோல பாத்திருக்கோம். ஆடியன்ஸ் இது செம்ம ஹிட் ஆகும். மாசா எல்லாரையும் கவர் பண்ணலாம். ஒரே நிமிஷம் அங்கே நில்லு. சென்னை பொண்ணு கடிக்கிற மாதிரி ஆயிடுறா. ஃபாஸ்ட் ஆயிடுறா. போயிட்டேன் அண்ணா வீட்டுல தண்ணியா என்ன பார்த்தா அவர் பாருங்க இல்லையா? அப்படி சொல்லி அமுச்சு ஆங்கில ஆங்கி குத்திக்க போகுது. போதும்பா, அதுக்கு மேலே ஏன் போறேன்? அங்கிருந்து அடிக்கலாமே.
ஆகாசி படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமா கொண்டாடுறோம், பயங்கரமா இது என்ஜாய் பண்றோம். ஆனா அதே மாதிரி எல்லா தேட்டர்லயும் சரி பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணி பயங்கரமா வட்டையை கிளப்புறாங்க. அதே மாதிரி நீங்க படம் பார்த்துட்டு படம் நல்லா ஆகுதோ இல்லையோ உங்க ரிவ்யூ நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். படம் நல்லா ஓடணும், நல்லா வெற்றி அறியணும், மக்களுக்கு நல்லா பிடிக்கணும், நல்லா கதையா இருக்கணும். நீங்க தான் எப்படியாச்சும் இது உதவி பண்ணணும், மக்கள் ஆதரவு கொடுக்கணும், நல்லா இருக்கும். எஸ்டிஆர் படம் ரொம்ப நாள் கழிச்சு வருது. இது வந்து எங்களுக்கு ஒரு தீபாவளி பொங்கலை விட பெரிய செலிப்ரேஷனு. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஃபேன்ஸுக்கு இது வந்து பயங்கர செலிப்ரேஷனு. நாங்கள் பட்டாசு வெடிச்செல்லாம் கொண்டாடுறோம். ஏன்னா எங்கள் எஸ்டிஆர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் உலக நாயனும் ஆட்மேன் எஸ்டிஆரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டக் லைஃப் பெரிய ஒரு மாபெரும் படமாக வெற்றி அடையணும்னு நாங்கள் ரசிகர் எல்லாரும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இது சொல்லுவாங்க அப்படியா? நெக்ஸ்ட் அவங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தானே, எஸ்டிஆர் மட்டும் தான். ஓகே தானே.
இந்த படம் வந்து சிம்புக்கு ரொம்ப வெற்றிகரமான ஒரு படமாக இருக்கும். ஸோ எஸ்டிஆர் வந்து நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம் அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து எஸ்டிஆர் 49 வந்து ரொம்ப பிரமாண்டமாக பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் 50 வந்து ஜாக்கி சான், பட் ஒரு ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு மேலே சிம்பு வந்து வேற லெவல். ஒரு இதுக்கு மேலே சிம்பு வந்து அச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இதுக்கு மேலே வந்து அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ ரெட் கார்டெலாம் கொடுத்தாங்க அவருக்கு. பட் ஆனால் எல்லாத்தையும் ஒடிச்சிக்கிட்டு வந்து ஒரு சினிஃபீல்டு ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டால் எஸ்டிஆர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கு ஆப்போனட்டாக வந்து எவ்வளோ பேர் வந்தாங்க. பட் ஆனால் வந்து யாரும் நிலையாக நிற்கல. இவர் மட்டும்தான் இன்னும் மாசாக இருக்காரு. சிம்புக்கு ஒரு ஆப்போனட்டுன்னு இப்போன்னு பார்த்தா சிம்பு மட்டுமே, வேற யாருமே கிடையாது. ஓ லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார், இப்போ ஹட்மேன், கலைமாமணி, பட் அவர் எடுக்காத பட்டமே கிடையாது. அவர் வந்து இதுக்கு மேலே வந்து சிம்பு வந்து ஒரு ஓவர் டாக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே A to Z அவருக்கு எல்லாமே, இந்த ஒரு டைரக்ஷன், ஒரு ப்ரொடியூசரு, வித் அதே போல் ஒரு சிங்கரு, ஒரு மியூசிக் டைரக்டர், ஸோ எல்லாமே ஒரு ஃபீல்டில் பார்த்துட்டாரு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கும். நல்லா ஒரு வேறு லெவலில் இருக்கும் அவருக்கு இந்த ஃபிலிம்ஸு. இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து எஸ்டிஆர் மட்டுமே. Right.